இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, இன்று இங்கே இந்த அருமையான பிரம்மாண்டமான ஆலயத்திலே திருப்பலி ஆற்றுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே இந்த திருப்பலிக்கு என்னை அழைத்த உங்கள் பங்கு தந்தை அருட்தந்தை ஜோ மற்றும் உதவி பங்கு தந்தை அருட்தந்தை சாமி அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இறைவனுக்கும் அன்னை மரியாளுக்கும் சிறந்த விதத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த திருப்பலியிலே உங்கள் அனைவர் கருத்துக்கள் நிறைவேற, சிறப்பாக அன்னை மரியாளுடைய பரிந்துரை வழியாக அனைத்தும் நிறைவேற இந்த நாளிலே உங்களுக்காக இந்த திருப்பலியில் சிறப்பாக வேண்டுகின்றேன். மற்றும் இந்த பிரம்மாண்டமான ஆலயத்தை எழுப்பிய சிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அதனுடைய உரிமையாளர் இறந்து போன ராஜேந்திரன் மற்றும் அவருடைய மகன் ஆனந்த் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே ஜெபிக்கின்றேன். 1954ஆம் ஆண்டு ஜாக்வஸ் ஃபெஷ் என்பவர் கொலை குற்றத்திற்காக சிறையிலே அடைக்கப்பட்டார். 3 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். மரண தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டது. அவருக்கு மன்னிப்பெல்லாம் வழங்கப்படவில்லை. மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 1957ஆம் ஆண்டு இந்த மரண தண்டனையானது நிறைவேற்றப்பட்டது. கிட்டத்தட்ட 53 ஆண்டுகளுக்கு பிறகு கொலை குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்ட இந்த ஜாக்வஸ் ஃபெஷ் என்பவருக்கு திரு அவை புனித நிலையின் முதல் நிலையான இறையடியார் பட்டம் கொடுத்திருக்கின்றார்கள். கொலை குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டார். அது மட்டுமல்ல, அவரை துரத்தி வந்த 3 பேரை துப்பாக்கியால் சுட்டு காயப்படுத்தினார். இப்போது புனித பட்டம் அவருக்கு தரப்பட வேண்டும் என்று முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. திரு அவை அவருக்கு 2010ஆம் ஆண்டு இறையடியார் பட்டம் கொடுத்திருக்கின்றார்கள். அடுத்தபடியாக வணக்கத்துக்குரியவர், அதுக்கு அடுத்தபடியாக அருளாளர், இறுதியிலே புனித பட்டம். இதுதான் 4 நிலைகள். புனித பட்டத்தின் 4 நிலைகள் முதல் நிலை அவருக்கு தந்திருக்கின்றார்கள். நாமும் ஆச்சரியமாக தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நிறைய பேர் திரு அவைக்கு கேள்வி எழுப்பினார்கள். எப்படி இந்த கொலை செய்தவருக்கு புனித பட்டம் கொடுக்க முயற்சி எடுக்கின்றீர்கள் என்று கேள்வி எழுப்பினார்கள். அப்போது திரு அவை அருமையான பதில் தந்தது. அவர் கொலை செய்தவர்தான். ஆனால் 3 ஆண்டுகள் சிறையில் இருந்தபோது மனம் மாறி தன் வாழ்வை சீர்படுத்தி கொண்டு இறை அருளை நிறைவாக பெற்று அவரும் நல்ல ஒரு மனிதராக 3 ஆண்டுகள் வாழ்ந்து பலவிதமான அருமையான சிந்தனை, கடவுளை பற்றியும் அன்னை மரியாளை பற்றியும் எழுதி வைத்திருந்திருந்தார். அதன் அடிப்படையிலே அவருக்கு புனித பட்டம் தருகின்றோம். அது மட்டுமல்ல, மோசமான நிலையில், இக்கட்டான நிலையில், ஒன்றுக்கு உதவாத நிலையில் ஒரு ஆன்மா இருந்தாலும் மனம் மாறினால், மனது வைத்தால் புனிதராகலாம் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் வர வேண்டும் என்பதற்காகவே இவருக்கு புனித பட்டம் தருகின்றோம் என்று திரு அவை அருமையாக பதிலளித்தது. 1930ஆம் ஆண்டு இவர் ஒரு பணக்கார குடும்பத்திலே பிறந்தார். அப்பா வங்கி நடத்தி வந்தார். சிறு வயதிலிருந்தே ஏராளமான சொத்து இருந்தது. மனம் போன போக்கிலே பணத்தை செலவழித்து சுகபோகமான ஒரு வாழ்விலே ஈடுபட்டார். 17 வயது ஆகும்போது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து நடைபெற்றது. அதன் பிறகு அம்மா பிரிந்து சென்று விட்டார்கள். 17 வயதிலிருந்து அவரை பராமரிப்பதற்கு, அவரை வழிநடத்துவதற்கு ஆள் இல்லை. ஆகவே மனம் போன போக்கில் இஷ்டத்துக்கு வாழ்ந்து வந்தார். அப்பாவும் வங்கியில் ஒரு வேலை போட்டு கொடுத்தாரு, அதையும் சரியாக செய்யலை. பணம் தான் நிறையா செலவழித்து கொண்டு இருந்தார். 21 வயது ஆகும்போது ஒரு பெண்ணோடு தொடர்பு ஏற்பட்டு குழந்தை பிறந்தது. அதோடு நின்றுவிடவில்லை. 23 வயது ஆகும்போது இன்னொரு பெண்ணோடு தொடர்பு ஏற்பட்டு அந்த பெண்ணோடும் குழந்தை இருந்தது. 24ஆம் வயது ஆகும்போது ஆசை அடங்கவில்லை. மாறாக உலகமெல்லாம் சுற்றி பார்க்க வேண்டும் ஆகவே அப்பா என்ற ஆசை இருந்தது. அப்பாட்ட போயிட்டு ஒரு சின்ன கப்பல் எனக்கு வாங்கி கொடுங்க, உலகெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அப்பா அந்த ஆசையை நிராகரித்து விட்டார். ஆகவே இவர் மிகவும் சோர்வடைந்தார், ஏமாற்றம் அடைந்தார். அவர் இருந்த பணத்தை எல்லாம் சேகரித்து, ஆசையை விட்டுவிடவில்லை, இருந்த பணத்தை எல்லாம் சேகரித்து ஒரு துப்பாக்கி வாங்கினார். முட்டாள்தனமான ஒரு முடிவெடுத்தார். கடையாக போய் மிரட்டி பணம் சேகரித்து சின்ன ஒரு கப்பல் வாங்கி உலகத்தை சுற்றி பார்க்கலாம் என்ற ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவை எடுத்தார். வட்டி கடைக்கு சென்றார். வட்டி கடையில் இருந்தவரை மிரட்டி பணம் பறிக்க முயற்சி எடுக்கும்போது அவர் வெகுவாக இசையவில்லை. ஆகவே கோபம் அடைந்து துப்பாக்கியை திருப்பி வச்சு அவர் தலையில் அடித்தார். அடி தாங்க முடியாமல், வலி தாங்க முடியாமல் மயங்கி விழுந்தார்.
கல்லாப்பட்டியில் இருந்த பணத்தில் இடத்தெல்லாம் பையில் போட்டுட்டு இருக்கும்போது அந்த மயங்கி விழுந்தவர் சற்றே எழுந்து எச்சரிக்கை மணியை அழித்து விடுவார். எச்சரிக்கை மணியை கேட்டவுடன் வெளியில் இருந்த காவலாளர் உள்ளே ஓடி வரும்போது தப்பிப்பதற்காக முதல்ல அவரை சுடுவார். சுட்டு அவர் சம்பவ இடத்துல இறந்து விடுவார். திரும்பவும் தப்பிக்க முயற்சி எடுக்கும்போது இன்னொரு 3 பேரை சுடுவார். இறுதியிலே வசமாக எங்கேயும் ஓடவும் முடியாமல் ஒளியவும் முடியாமல் அவர் மார்க்கெட்டில் போயிட்டு சந்தையில் போய் சிக்கி விடுவார். மக்கள் சூழ்ந்து அவரை பிடித்து ஜெயிலிலே அடைத்தார்கள். விசாரணை சென்று கொண்டு இருக்கும்போது இவ்வாறு எகத்தாளமாக பதில் சொன்னாராம், நான் பெரிய தவறு செய்து விட்டேன். எல்லாம் மன்னிப்பு கேட்பார்னு நினச்சாங்க. நான் பெரிய தவறு செய்து விட்டேன். ஒரு சின்ன துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிட்டேன். ஒரு பெரிய துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிருந்தா எல்லாரையும் சுட்டுட்டு தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு எகத்தாளமாக பதில் சொன்னதுனால மக்களுக்கு கோபம் அடைந்து அவருக்கு நிச்சயம் மரண தண்டனை தான் கொடுக்கணும்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே அரசாங்கமும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆகவே விசாரணை சென்று கொண்டே இருந்தது. சிறையில் இருந்தபோது அந்த சிறையில் இருக்கக்கூடிய சிறை கைதிகளை வழிநடத்தக்கூடிய ஒரு அருமையான குருவானவர் அடிக்கடி வந்துட்டு போவார். தொடக்கத்தில் அவர் பேச்செல்லாம் கேட்காம இருந்தாலும் அவர் சொல்வதை கேட்க ஆரம்பித்து மனமாற அவர் முயற்சி எடுத்தார். இவருடைய இளம் வயதிலே நண்பராக இருந்தவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். இவரும் அந்த செய்தியை கேட்டு அவருக்கு கடவுளை பற்றிய செய்தியை சொல்லி வந்ததாக பார்க்கலாம். இவருடைய லாயர் வழக்கறிஞரும் அவர் கோர்ட்டில் மட்டும் இவருக்காக வாதாடவில்லை, கடவுளிடமும் வாதாடி இருக்கின்றார். ஆகவே கடவுள் பற்றிய செய்தியும் இவருடைய வழக்கறிஞரும் அடிக்கடி சொல்லி வந்ததால் தன் மனதை மாற்றிக்கொண்டு நல்ல வழிக்கு அவர் தன்னை அடிக்கடி ஜெபிக்கின்ற பழக்கத்தை உருவாக்கி கொண்டார். அவருக்கு வருகின்ற எண்ணங்கள் சிந்தனைகளை எல்லாம் கடிதம் போல ஒரு டைரியில் நோட்புக்கில் எழுத ஆரம்பித்தார். பலவித சிந்தனைகளை கடவுளோடு நெருங்கி இருக்கக்கூடிய அந்த தருணங்களின் போது வரக்கூடிய சிந்தனைகளை எல்லாம் எழுதி வைத்தார். மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு அவர் எழுதிய அந்த நோட்டு புத்தகங்கள் எல்லாம் அவருடைய மனைவிக்கு தரப்பட்டது. மனைவி அதை வாசித்து பார்த்து தான் ஆச்சரியம் அடைந்தார்கள். இந்த ஆன்மா எந்த அளவுக்கு கடவுளோடு நெருங்கி இருக்கின்றது இதென்று உணர்ந்தார்கள். புத்தகமாக வெளியிட முயற்சி எடுத்தார்கள். பல சிரமங்களுக்கு மத்தியிலே இது ஒரு புத்தகமாக த லைட் ஃப்ரம் த ஸ்கஃபோல்ட் என்ற தலைப்பிலே வெளியே வந்தது. தூக்கு மேடையிலிருந்து வரக்கூடிய ஒளி என்ற தலைப்பிலே இந்த புத்தகமானது வெளிவந்தது. இந்த புத்தகத்தில் அருமையான பல செய்திகள் இருப்பதை நாம் பார்க்கலாம். நாம் கடவுளிடம் எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், அதை கொடுங்க, இதை கொடுங்கலாம் நம்ம கடவுள்கிட்ட ஒருபோதும் கேட்கக்கூடாது. மாறாக கடவுளை இன்னும் மிகுதியாக உங்களை எவ்வாறு அன்பு செய்யலாம் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று நாம் கேட்க வேண்டும் என்று அவர் எழுதி வைத்திருந்தாராம். திரும்பவும் சிலுவையின் வழியாக தான் நமக்கு மீட்பு இருக்கின்றது, வேறு எந்த வழியும் அல்ல. சிலுவை வழியாக தான் நமக்கு முழுமையான மீட்பு இருக்கின்றது. நாம் கடவுளை இயேசுவை அண்டி செல்ல வேண்டும். அவர்தான் நமக்கு எல்லாம் செய்வார். அவர் இல்லை என்றால் நமக்கு ஒன்றுமில்லை. அவரை நாம் தேடி செல்ல வேண்டும். தேடி சென்றால் அவரை கண்டடைவோம். நாம் முழுமையான விதத்திலே அவரை நாம் தேட வேண்டும் என்று இவ்வாறு எழுதியிருக்கின்றார். அன்னை மரியாளை பற்றி அவர் எழுதும்போது, அன்னை மரியாளுடைய கையை நான் இறுகி பற்றி கொள்வேன், அதை விடவே மாட்டேன். அன்னை மரியாள் என்னை தனது அவருடைய மகனிடம் அழைத்து செல்லும் வரை அவருடைய கையை இறுக பற்றி கொள்வேன். அன்னை மரியாள் தான் என்னை காப்பாற்றினார்கள், அன்னை மரியாள் தான் என்னை வழி நடத்தினார்கள் என்று சிறப்பாக அவர் அவருடைய புத்தகத்திலே அவர் கருத்துக்கள் எழுதி வைத்ததை நாம் பார்க்கின்றோம். இறுதியாக அவர் எழுதிய கடைசி வாக்கியம் என்னவென்று பார்த்தோம் என்றால், இயேசுவே இன்னும் 5 மணி நேரத்தில் நான் உன்னோடு இருப்பேன். மரண தண்டனை விதிக்கப்படுவதற்கு முன்பாக இறுதியாக கடைசியாக எழுதி வச்சது. அந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருந்தார். இயேசுவே இன்னும் 5 மணி நேரத்தில் உன்னோடு இருப்பேன். அந்த தலைப்பிலும் ஒரு புத்தகம் வெளிவந்திருப்பதை நாம் பார்க்கலாம். 5 மணி நேரத்தில் உன்னோடு இருப்பேன் என்ற தலைப்பிலும் இவரை பற்றிய ஒரு புத்தகம் வெளிவந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் அருள் நிறைந்தவள் அன்னை மரியாள் என்ற தலைப்பை இன்று நாம் சிறப்பான முறையிலே சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியாள் அருள் நிறைந்தவர். அவரை அண்டி செல்கின்றவர்களுக்கு அருளையும் ஆசிரையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அருமையான கருவியாக இருந்து பல புனிதர்களை உருவாக்கிய ஒரு அருமையான தாயாக அன்னை மரியாள் இருந்திருப்பதை நாம் பார்க்கலாம். ஜாக்வஸ் ஃபெஷ்னுடைய வாழ்க்கையில் கூட கீழ்த்தரமான மோசமான நிலையில் அவர் இருந்தாலும் அன்னை மரியாளுடைய கரங்களை இறுக பற்றி கொண்டு அன்னை மரியாள் அவரை இயேசுவிடம் அழைத்து சென்றதை அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம்.
அவரை போன்ற நிறைய புனிதர்கள் வரலாற்றிலே நாம் பார்த்தோம் என்றால் அவர்கள் அன்னை மரியாளுடைய உதவியோடு, அது மட்டுமல்ல கடவுளுடைய ஆசிரியம் அருளையும் பெற்று முழுமையாக தங்களையே மாற்றி அருமையான புனிதர்களாக வரலாற்றிலே பலர் இருந்திருப்பதை பார்க்கலாம். புனித அகஸ்தினார், புனித பெல்லாஜியா, புனித பிரான்சிஸ் அசிசியார், புனித இக்னாசியார் அவர்கள் வேறு விதத்தில் உலகத்தை சார்ந்து வாழ்ந்திருந்தாலும் கடவுளுடைய அருளை பெற்று நிறைவான விதத்திலே இறையாசிரியரை பெற்று அன்னை மரியாளுடைய உதவியோடு புனிதர்களான அந்த நிகழ்வு நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாக தான் இருக்கின்றது. ஆகவே இறையேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, அன்னை மரியாள் அருள் நிறைந்தவர், அருள் நிறைந்தவர் அன்னை மரியாள் என்ற தலைப்பை நாம் அன்னை மரியாளை பற்றி என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியாள் அருள் நிறைந்தவர் என்று அதை பற்றி யோசித்து பார்க்கும்போது நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2017 ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி அமலோற்ப அன்னையின் விழாவின் போது இத்தகைய ஒரு கருத்தை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். அருள் நிறைந்தவர் அன்னை மரியாள் என்றால் என்ன? இதை நாம் சிந்தித்து பார்க்கும்போது நாம் அவ்வாறு இருக்கலாம் என்று யோசித்து பார்க்கும்போது எப்படி இருக்கலாம் என்று யோசித்து பார்த்தோம் என்றால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இதை பற்றி பேசும்போது நமக்கு ஒரு சிறப்பான ஒரு கருத்தை எடுத்து சொல்கின்றார்கள். அருள் நிறைந்தவர்கள் அன்னை மரியாள் அவர்கள் எவ்வாறு அருள் நிறைந்தவர்களாக இருந்தால் என்று பார்க்கும்போது கடவுளுடைய பிரசனம் முழுமையாக அன்னை மரியாளிடம் இருந்ததாம், வேற எதற்குமே இடம் இல்லாமல் இருந்ததாம். இதை தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். முழுமையான விதத்திலே கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய உடனிருப்பு அன்னை மரியாளிடம் முழுமையாக இருந்தது. வேற எதற்கும் அன்னை மரியாள் இடம் கொடுக்கவில்லை என்று நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த செய்தியை பற்றி அருள் நிறைந்தவர் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றும் போது, பிரசங்கம் கொடுக்கும்போது இவ்வாறு கூறியிருப்பதை நாம் பார்க்கலாம். நாம் இவ்வாறு கடவுளால் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டு கடவுள் நம்மை முழுமையாக நிரப்பி இருக்கின்றாரா என்று யோசித்து பார்க்க இந்த நாளிலே குறிப்பாக அழைக்கப்படுகின்றோம். சில நேரங்களிலே பணத்தாசையாக இருக்கலாம், பெயர் பெற வேண்டும், புகழ் பெற வேண்டும், பதவி கிடைக்க வேண்டும், அல்லது சொத்து ஆசையாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம், அல்லது சுயநலமாக இருக்கலாம், செல்போனுக்கு அடிமையாக இருக்கலாம், பல வழக்கங்களுக்கு அடிமைகளாக இருக்கலாம், தீய பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், மற்றவர்களோடு வெட்டி பேசாக இருக்கலாம். இவ்வாறு மற்றவர்களால் அல்லது உலகத்தை சார்ந்த பொருட்களால் நம்மை நாம் நிரப்பி அன்னை மரியாளை போல வாழாமல் இருந்து விடுகின்றோம். அது நமக்கு மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருப்பதை பார்க்கலாம். ஆனால் அன்னை மரியாள் தன்னை முழுமையான விதத்திலே கடவுளால் தன்னை நிரப்பி கொண்டார்கள். வேற எதற்கும் இடம் கொடுக்காமல் அவர்கள் இருந்தார்கள். ஆகையால் தான் அருள் நிறைந்தவர்கள் என்று அன்னை மரியாளை வானதூதர் அழைத்தார்கள் என்று நமது திருத்தந்தை இந்த நிகழ்வை பற்றி பேசும்போது இவ்வாறு கூறுகின்றார். ஆண்டவராகிய கடவுளுடைய தூதர் கப்ரியேல் என்று நம் அனைவருக்குமே தெரியும். அது கப்ரியேல் சொன்ன வார்த்தைகள் அல்ல, ஆண்டவராகிய கடவுள் சொன்ன வார்த்தைகள். அன்னை மரியாள் அவ்வாறு வாழ்ந்ததால் அன்னை மரியாளுக்கு ஒரு அங்கீகாரம் கடவுளே கொடுக்கின்றார்கள். நமது பிரிந்த சகோதரர்கள்லாம் முட்டாள்தனமாக அன்னை மரியாளை பற்றி அவதூறாக பேசுவது நம் அனைவருக்குமே தெரியும். கடவுளே அங்கீகாரம் கொடுத்த ஒரு அருமையான பெண்மணியாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கிடைத்த சிறப்பு எந்த நபருக்கும் கிடைக்கவில்லை. கடவுளின் மகளாக இருந்தார்கள், அதே நேரத்தில் கடவுளின் தாயாகவும் இருந்திருக்கின்றார்கள். இந்த சிறப்பு யாருக்குமே இந்த உலகத்தில் இல்லை. அவர்கள் மதிப்பளிப்பது, அவர்களுக்கு பெருமை செய்வது அல்லது அவரிடம் ஜெபிப்பது சால சிறந்தது. அதை சிலர் புரிந்து கொள்ளாமல் இருப்பதை நாம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே கண்டையாகிய கடவுள், ஆண்டவராகிய கடவுள் அன்னை மரியாளை அருள் நிறைந்தவர்கள் என்று அழைத்தது எதற்கென்று பார்க்கும்போது கடவுளுடைய அருளால் தன்னை நிரப்பி கொண்டு வேறு எதற்கும் இடம் கொடுக்காமல் அவர்கள் வாழ்ந்ததை பார்த்துதான் தந்தையாகிய கடவுள் அவரை அருள் நிறைந்தவர் என்று அழைத்தார் என்று நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவ்வாறு கூறுவதை நாம் பார்க்கின்றோம். நாமும் இவ்வாறு கடவுளால் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளால் முழுமையாக நிரப்பப்பட இன்று அன்னை மரியாள் நமக்கு சிறப்பாக அழைப்பு தருகின்றார்கள். இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்றால் அன்னை அருள் நிறைந்தவர் அன்னை மரியாள் என்ற அந்த தலைப்பில் இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது அருள் என்ற அந்த தமிழ் வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தையிலிருந்து அது எடுத்து தரப்படுகின்றது. கிரேக்க வார்த்தை என்னவென்று பார்க்கும்போது கி கரி டோமினே என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து இது மொழிபெயர்த்து அருள் என்ற வார்த்தை வந்திருப்பதை நாம் பார்க்கலாம்.
கரி டோமினே என்ற கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் என்னவென்று பார்த்தோம் என்றால், கடவுளின் அருளால் முழுமையாக மாற்றமடைந்தவர். கடவுளுடைய அருளை முழுமையாக பெற்று முழுமையாக மாற்றமடைந்தவர். பர்ஃபெக்ட்லி அண்ட் கம்ப்ளீட்லி கிரேஸ்ட் பை காட் என்ற அர்த்தம் கொண்ட ஒரு வார்த்தையாக அந்த கிரேக்க வார்த்தை இருப்பதை நாம் பார்க்கின்றோம். கடவுளுடைய அருளை முழுமையாக நிரப்பி ஒரு தருணத்தோடு நின்று விடாமல் தொடர்ந்து தன் வாழ்நாளிலே பாவத்தை அகற்றி முழுமையான விதத்திலே கடவுளை சார்ந்து வாழ்ந்த, தன்னையே மாற்றிக்கொண்டு இருந்த ஒரு நபராக, கடவுளை சார்ந்து கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ தன்னையே எந்நாளும் தொடர்ந்து மாற்றிக்கொண்டு வாழ்ந்த ஒரு நபராக அன்னை மரியாள் இருந்ததால் தான் அருள் நிறைந்தவர் என்று அழைக்கப்பட்டார் என்று விவிலிய அறிஞர்கள் இதை பற்றி குறிப்பிடும்போது இவ்வாறு சொல்கின்றார்கள். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, பாவத்துக்கு நாம் அடிமையாகும் போது கடவுள் ஒருபோதும் நம் பக்கம் தன் முகத்தை திருப்ப மாட்டார் என்று இசையாஸ் தீர்க்கதரிசி 59வது அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்வாறு இருக்கின்றது. உங்கள் தீய செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளது. உங்கள் பாவங்களே அவர் செவிசாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களிடமிருந்து மறைத்துள்ளது என்று அருமையாக இவர்கள் எழுதியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாள் பாவத்திற்கு ஒருபோதும் இடம் கொடுக்காமல் தொடர்ந்து கடவுளுடைய ஆசிரை முழுமையாக பெற்று தம் பாவ வாழ்க்கையில் இதற்கும் சென்று விடாமல் அருள் நிறைந்தவர்களாகவே எப்போதும் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். ஜாக்வஸ் ஃபெஷ் தன் வாழ்வை பற்றி பேசும்போது அவர், நான் தாழ்ச்சியோடு வாழாமல் இருந்தேன், ஆகையால் தான் தவறான பாதைக்கு சென்று விட்டேன். அன்னை மரியாள் எவ்வளோ அருளை ஆசிரியம் பெற்றிருந்தாலும் தாழ்ச்சி நிறைந்த குணத்தை பெற்ற ஒரு அருமையான தாயாக இருந்ததால் தான் பாவத்தில் சிக்கிக்கொள்ளாமல் அவர்கள் எந்நாளும் அவ்வாறு வாழ்ந்ததை நாம் பார்க்கின்றோம். ஜாக்வஸ் ஃபெஷ், எனக்கு எப்போதுமே தாழ்ச்சி இல்லாமல் இருந்தது. புனிதர்கள் எல்லாம் தாழ்ச்சியை பற்றி பேசும்போது தாழ்ச்சி தான் மற்ற அனைத்து குணங்களுக்கும் வாயிலாக அமைகின்றது என்று அவர்கள் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாள் எப்போதுமே கடவுளுடைய அருளாலும் ஆசிரியராலும் முழுமையாக நிரப்பப்பட்டு தொடர்ந்து அவர் பாவத்தை அகற்றி வாழ்ந்த ஒரு அருமையான தாயாக அவர்கள் இருந்திருப்பதை நாம் பார்க்கலாம். நாமும் அன்னை மரியாளை போல பாவத்தை அகற்றி வாழ இந்த நாளிலே குறிப்பாக அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக நாம் பார்த்தோம் என்றால், அருளும் ஆசிரியரும் நிறைவாக பெற்று பாவத்தை அகற்றி இந்த அருளை பிறரும் பெற வேண்டும் என்று அன்னை மரியாள் வாழ்ந்திருப்பதை நாம் பார்க்கலாம். மங்கள வார்த்தை அந்த அந்த நிகழ்வின் போது அது அனைத்தும் இது ஆண்டவர் படியே சொற்படியே ஆகட்டும் என்று சொன்ன பிறகு அன்னை மரியாள் யூதா மலை நாட்டுக்கு சென்றதாக பார்க்கின்றோம். ஆண்டவரிடம் செய்தி பெற்றார்கள், அருளையும் ஆசிரியை நிறைவாக பெற்றார்கள். உடனடியாக அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஒரு கடினமான ஒரு பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். நாசரேத் நகரிலிருந்து அந்த யூதேயா மலைநாடு எவ்வளவு தூரம் என்று நாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் இருக்கும் என்று மறைநூல் அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். விவிலிய அறிஞர்கள் எல்லாம் குறிப்பிடுகின்றார்கள். அந்த காலகட்டத்தில் 150 கிலோமீட்டர் பயணம் செய்வது அவ்வளோ எளிதான பயணம் அல்ல. ஆனால் அன்னை மரியாள் தன் உறவினருக்கு உதவியாக இருக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த ஆழமான அந்த சிந்தனை மனதில் இருந்ததால் அவர்கள் இவ்வாறு அருளால் நிரப்பப்பட்டவர்கள் இந்த அருளை பகிர்ந்து கொள்ள அவர்கள் இவ்வாறு சென்றதை அன்னை மரியாளுடைய வாழ்விலே நாம் பார்க்கின்றோம். 1877ஆம் ஆண்டு ஜோஸ்பின் என்ற ஒருவர் தொன்போஸ்கோவிடம் அழைத்து வரப்பட்டார்கள். முடக்குவாதத்தினால் மிகவும் அவதிப்பட்டார்கள். பேச்சு ஆற்றல் இல்லாமலும் இருந்தார்கள். இந்த பெண்மணி தொன்போஸ்கோவிடம் இந்த உலகத்திலே மிகவும் சோகமான பெண்மணி யார் என்றால் நான் தான். ஏனென்றால் என்னுடைய குழந்தை பேச்சிழந்து இருக்கின்றது, முடக்குவாதம் முற்றும் இருக்கின்றது. ஆகவே நான் மிகவும் அவதிப்படுகின்றேன். பழைய ஏற்பாட்டிலே பேதுருவின் நிழல் பட்டவர்கள் எல்லாம் குணமடைந்தார்கள். ஆகவே உங்களால் தான் முடியும், நீங்கள் தான் என்னுடைய குழந்தையை குணப்படுத்த முடியும் என்று தொன்போஸ்கோவிடம் கேட்டார்களாம். அப்போ தொன்போஸ்கோ சொன்னாராம், என்னாலெல்லாம் குணப்படுத்த முடியாது, நான் குணப்படுத்துகின்ற நபர் அல்ல. அன்னை மரியாளிடம் நான் அவருடைய பரிந்துரையை நாடுகின்றேன். அவர்கள் கடவுளிடம் சிறப்பாக இந்த ஜெபத்தை எடுத்து சென்று கடவுள் வழியாக தான் இந்த புதுமை நிகழ்கின்றது. அன்னை மரியாள் வழியாக அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் இந்த புதுமை ஒவ்வொன்றும் நிகழ்கின்றது. அன்னை மரியாளுடைய பரிந்துரையை நீங்கள் நம்புகின்றீர்களா என்று கேட்டபோது ஆம் என்று சொன்னார்களாம். ஒரு அருள் நிறைந்த மரியை ஜெபத்தை சொல்லி அன்னை மரியாளுடைய ஆசிரை அந்த குழந்தைக்கு தொன்போஸ்கோ கொடுத்தார்கள். அன்னை மரியாளுடைய சிறுபமும் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினார்கள்.
ஒரு வாரம் கழித்து அந்த குழந்தையை அவர்கள் அழைத்து வரும்போது முழுமையாக விதத்திலே அந்த குழந்தை குணம் பெற்று இருந்ததாக தொன்போஸ்கோ வாழ்க்கையிலே இத்தகைய ஒரு அருமையான செய்தி இருப்பதை நாம் பார்க்கலாம். இங்கிலாந்து தேசத்திலிருந்து ஒரு பெண்மணி தொன்போஸ்கோவை சந்திக்க வந்திருந்தார்களாம். நீங்கள் நிறைய புதுமைகள் நிகழ்த்துகின்றீர்கள் என்று கேள்விப்பட்டேன். நான் நிறைய மருத்துவரிடம் சென்றேன், யாரும் என்னை குணப்படுத்த முடியவில்லை, என்னை குணப்படுத்துங்கள் என்று கேட்டபோது, நான் ஒன்றும் புதுமை செய்வதல்ல, அன்னை மரியாள் வழியாக தான் அனைத்து புதுமைகளும் நிகழ்கின்றன. அன்னை மரியாள் மீது நம்பிக்கை இருக்கின்றதா என்று கேட்டபோது, நான் புராட்டஸ்டன்ட் சபையை சார்ந்தவர், எனக்கு அந்த விதத்தில் நம்பிக்கை எல்லாம் இல்லை, ஆனால் அன்னை மரியாள் என்னை குணப்படுத்துவார்களா என்று கேட்டபோது, நம்பிக்கை வைத்து நீங்கள் ஜெபித்தால் குணப்படுத்துவார்கள் என்று அவர்களுக்காக ஜெபித்தார்கள். ஒரு சிறுபத்தை கொடுத்து நவநாள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று கருத்து கொடுத்தார்கள். ஒரு மாதத்துக்கு பிறகு இந்த பெண்மணியுடைய தந்தை தொன்போஸ்கோவை அணுகி வந்தபோது தன்னுடைய மகள் முழுமையாக குணமடைந்து விட்டார்கள் என்ற செய்தியை அவர் குறிப்பிட்டாராம். இறையேசுவல் அன்பார்ந்தவர்களே, தொன்போஸ்கோ வழியாக அன்னை மரியாள் பலவிதமான சகாய அன்னை பலவிதமான புதுமைகள் தொன்போஸ்கோ வழியாக செய்திருப்பதை தொன்போஸ்கோ வாழ்க்கை குறிப்பிலே நாம் பார்க்கின்றோம். ஏன் என்று நாம் பார்க்கும்போது, அன்னை மரியாள் அருள் நிறைவே பெற்றிருந்ததால் அந்த அருளை பிறருக்கும் பகிர்ந்து கொண்டு அவர்களும் இறை ஆசிரியர் பெற்று முழுமையான விதத்திலே நல்ல ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக அயராது பாடப்படக்கூடிய ஒரு அருமையான தாயாக அன்னை மரியாள் இருந்திருப்பதை நாம் பார்க்கலாம். இறையேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, இன்று குறிப்பாக திரு அவையானது கிட்டத்தட்ட 57 புனிதர்களை நினைவு கூறுகின்றது. அதில் சிறப்பாக கேட்ஜெட்டன் என்ற புனிதரை இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். 1480ஆம் ஆண்டு ஒரு அரச குடும்பத்திலே இவர் பிறந்தார். 2 வயதிலே தந்தை இழப்பார். தாய் இவரை அன்னை மரியாளுக்கு முழுமையாக ஒப்புக் கொடுத்தார்கள். இளம் வயதிலிருந்தே அன்னை மரியாள் மீது அதிக பக்தி இருந்தது, பாசம் இருந்தது. எப்போதும் நெருக்கமாக அன்னை மரியாளிடம் இவர் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். இளம் வயதிலே கிறிஸ்மஸ் விழாவின் போது அன்னை மரியாளை இவருக்கு காட்சி கொடுத்து குழந்தை இயேசுவை இவர் கையிலே கொடுத்ததாக இவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் படித்து பார்க்கும்போது தெரிய வருகின்றது. ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி, அதாவது இன்று 1547ஆம் ஆண்டு இவர் இறக்கும் தருவாயில் இருக்கும்போது அன்னை மரியாள் இவருக்கு காட்சி கொடுத்து இவரிடம் உடனிருந்ததை இவருடைய வாழ்க்கை குறிப்பிலே பார்க்கின்றோம். அப்போது இவர் அன்னை மரியாளை பார்த்து, அன்னை மரியாளை என்னை ஆசீர்வதியுங்கள் என்று கேட்டாராம். அப்போது அன்னை மரியாள் சொன்னார்களாம், என்னுடைய மகனுடைய ஆசீர் என்னாலும் உனக்கு இருக்கும், அதை நான் உனக்கு தருகின்றேன் என்று சொன்னார்களாம். எதற்காக நான் இங்கே வந்திருக்கின்றேன் என்றால், என்னை நீ மிகவும் அன்பு செய்தாய், உலகத்தில் வாழும்போது என்னை மிகவும் அன்பு செய்தாய், அதற்கு பரிசாக தான் நான் இப்போது உன்னிடம் வந்திருக்கின்றேன். நீ உன்னகத்துக்கு செல்வதற்காக எல்லா தூதர்களையும் நான் கொண்டு வந்திருக்கின்றேன். அவர்கள் உன்னை படைசூழ உன்னை வழி நடத்தி விண்ணகத்துக்கு எடுத்து செல்வார்கள் என்று அன்னை மரியாள் கேட்ஜெட்டனுக்கு சொன்னதாக அவருடைய வாழ்க்கை குறிப்பிலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இறையேசுவல் அன்பார்ந்தவர்களே, அருள் நிறைந்தவர் அன்னை மரியாள். அருள் நிறைந்தவர்களாக அவர்கள் இருப்பதனால் மற்ற எதற்கும் இடம் கொடுக்காமல், பாவத்துக்கு இடம் கொடுக்காமல் வாழ்ந்தார்கள். அந்த அருள் பிறரும் பெற வேண்டும் என்று அதை பகிர்ந்து பல புனிதர்களை வழிநடத்திய ஒரு அருமையான தாயாக இருந்திருக்கின்றார்கள். நம்மையும் நிச்சயமாக வழி நடத்துவார்கள். அன்னை மரியாளுடைய பரிந்துரையின் மீது நம்பிக்கை கொள்வோம். நாமும் நம் வாழ்விலே பல புதுமைகளை காண தேவையான வரங்களுக்காக திருப்பலியிலே ஜெபிப்போம்.